பெருஞ்சோதி அபயம். இந்த பதிவை பார்க்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோடைய அதிசயங்களும் அற்புதங்களும். சரிங்களா? நினைச்சதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுறாங்க, அவங்க மூலியமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மாற்றிக்கலாம், நம்ம நினைச்சதெல்லாம் எப்படி அடையலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரிங்க. சரிங்களா? இல்லைன்னா அக்ஷய பாத்திரம்னு சொல்லலாம். நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க இவங்களுடைய வேலை. நம்ம நல்லது கேட்டாலும் நல்லது கொடுப்பாங்க, கெட்டது கேட்டாலும் கொடுப்பாங்க. அதாவது இங்க வார்த்தைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தியா செயல்படுது. நம்ம ஒரு வார்த்தைகள் மூலியமா என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறது தான் இவங்களுடைய பெரிய வேலையே. அது நல்லது கேட்டாலும் சரி, கெட்டது கேட்டாலும் சரி. அதனால கேட்கறத ரொம்ப தெளிவோடையும் கவனத்தையோடையும் கேட்கணும். உதாரணத்துக்கு, நான் கஷ்டப்படாம இருக்கணும்னு நீங்க கேட்கும்போது நிச்சயமா உங்களுக்கு கஷ்டம் தான் வரணும். ஏன்னா அந்த வார்த்தைகள்ல கஷ்டங்கிற வார்த்தையை நீங்க ஆழமா பதிய வைக்கிறீங்க. நிச்சயமா அப்படி கேட்கக்கூடாது. எதிர்மறையான வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கக்கூடியது, நேர்மறையான வார்த்தைகள் தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது நேர்மறையான ஆற்றல் உருவாகி உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாராவது கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. யாரும் கெட்டு போகணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக வார்த்தைகளை தப்பா பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க நோய் நொடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த நோய் நொடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குங்க. அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு செயலா மாறுங்க. அப்படி சொல்லவே கூடாது. இன்னும் அவங்களுக்கு நோய் வந்துட்டே தான் இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அக்ஷய பாத்திரம் பாத்தீங்கன்னா, நம்ம எதை கொடுக்குறோமோ அதை 1000 மடங்கு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறது தாங்க பிரபஞ்சத்தோட வேலையே. நம்ம அன்பு கொடுத்தா அன்பு 1000 மடங்கு வரும். நம்ம கோவத்தை கொடுத்தா கோபம் வரும். சரிங்களா? அதாவது எதை நம்ம கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு 1000 மடங்கு கொடுக்கறது தாங்க இந்த பிரபஞ்சம். அப்படிதான் இறைவன் பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த இறை சட்டத்தினாலதான் இங்க இருக்கிற எல்லா உயிர்களுமே இயங்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம், அப்போ கெட்டது செய்யறவன் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. அவன் கெட்டது செய்யறான், இருந்தாலுமே அவன் எண்ணங்கள்ல பாத்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது நல்லது இல்லைங்களா? அதனால அந்த வெளி தோற்றத்துக்கு உங்களுக்கு அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி கிடையாது. அவன் செய்யக்கூடிய ஒரு செயல் இன்னொரு உயிரை பாதிக்குது பாத்தீங்களா? அந்த பாதிப்புக்கு உண்டான பலனை அவன் கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் எப்ப இருந்தாலும் அவன் அனுபவிச்சேதான் தீருவான். அதனால நீங்க நான் கெட்டது செய்யறான், அவன் நல்லா இருக்கான், நாங்க நல்லதுதான் நினைக்கிறோம், நாங்க நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. நிச்சயமா ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு பின் விளைவுகள் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர கண்டிப்பா அது நடக்காம இருக்கவே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு. நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்மள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போற ஒரே ஆயுதம் பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு தான். நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மேலையும் உங்களுடைய உறவுகள் மேலையும், நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையின் மேலையும் உங்களுக்கு கிடைச்ச உறவுகள் மூலம் நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்குமே நன்றி உணர்வோட இருக்கீங்களோ, கண்டிப்பா மென்மேலும் உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடந்துட்டே தாங்க இருக்கும். ஆனா நம்ம அதுக்கு பதிலா என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் மறந்துடுறோம். எது இல்லையோ அதை பத்தி மட்டும் தான் நம்மளுக்கு கவலை. இருக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்போம். இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட மாட்டோம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கிறதும் போகும். இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சேர்றதுக்கு டிலே தாங்க ஆகும். அதனால இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, உதாரணத்துக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போற வண்டி, இது எல்லாமே உங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஒரு நாள் இதெல்லாமே உங்க வாழ்க்கையில இல்லைன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு எல்லா பொருளுக்குமே நன்றி உணர்வோட இருப்பீங்க. எதுவுமே நம்மளுக்கு சும்மா ஏதோ தானா வந்துச்சு, ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதம் தாங்க. இருக்கிற பொருளுக்கு நம்ம எப்படி நன்றி உணர்வோட இருக்குமோ, ஒரு அன்போடையும் நன்றி உணர்வோடையும் இருக்க நிச்சயமா நம்ம ஆசைப்பட்ட பொருள்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. முதல் விதி இதுதான். முதல் பிரபஞ்சத்தோட விதி என்னன்னா, குறை சொல்லக்கூடாது. நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை பத்தி கண்டிப்பா குறை சொல்லக்கூடவே கூடாது. அப்புறம் நன்றி உணர்வு. நம்மளுக்கு என்ன வேணுமோ
அது நன்றி உணர்வோடு இருக்கணும். அதே போல் எது இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற வீட்டை குறை சொல்லிட்டு இருந்துட்டு எப்படி இன்னொரு வீடு வேணும்னு சொன்னா இறைவன் கொடுப்பாரு? இந்த பிரபஞ்சம் கொடுக்காது இல்லையா? ஏன்னா இப்ப நம்மளையே ஒருத்தங்க டெய்லி நம்ம சம்பாரிச்சு போடுறோம், இல்ல சமைச்சு போடுறோம். நம்ம செய்யறது எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இவனுக்கு என்ன செஞ்சு போட்டாலும் இவன் எப்படி இருந்தாலும் குறைதான் சொல்ல போறான், இவனுக்கே நம்ம தரணும், ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அதே போலதான் இந்த பிரபஞ்சமும். இதே நீங்க ஒரு சின்ன ஒரு சமையல் செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்கு, இவ்வளவு எஃபோர்ட் போட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கியா அப்படின்னு ஒரு நாள் பாராட்டி பாருங்களேன். அடுத்த நாள் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி சமையல் இன்னும் பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி தாங்க பிரபஞ்சமும் ஒரு குழந்தை, ஒரு தாய், எல்லாமே என்ன வேணா சொல்லலாம். ஒரு பெண் தன்மை கொண்டவங்க, அவங்க ரொம்ப அன்பு கருணையே வடிவானவங்க பிரபஞ்ச தாய் அப்படிங்கிறவங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. நீங்க போய் மாடியிலையோ இல்ல வீட்டு வெளியே நின்றுட்டு வானத்தை பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது நேர்மறையான வார்த்தைகளை கேட்டு பாருங்களேன். நிச்சயமா அது கொடுக்கறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். நீங்க அதை கவனிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்குங்க. அதாவது இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே சாதிக்கலாங்க. நம்ம கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்திருக்கோம், விதி இதுதான் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. விதி இருக்கு இல்லைன்னு சொல்ல. விதினா என்னங்க? விதிங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்மங்கள்ல நம்மளுக்கு பதியப்பட்ட பதிவுகள், நம்ம பார்த்த கேட்ட விஷயங்கள், நம்ம செஞ்ச செயல்கள், இதெல்லாம் பொறுத்து ஒரு பின்விளைவு உண்டாகும்னு சொன்னேன் இல்லையா? இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி தரும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுதாங்க விதி. அந்த விதியை எப்படிங்க சரி பண்ணலாம்? ஈஸியா சரி பண்ணலாங்க. ஒரே விஷயம்தான். அந்த விதி எதன் மூலியமா செயல்படுது தெரியுங்களா? எண்ணங்கள் மூலியமா தான் விதி செயல்படுறாங்க. அந்த எண்ணங்களை நம்ம சரி செஞ்சுட்டோம்னா, நேர்மறையா சரி செஞ்சுட்டோம்னா நிச்சயமா நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நம்மளுடைய ஆன்மா சொல்லும், நம்ம ஒரு தவறான ஒரு செயல் செய்ய போகும்போது இது செய்யாத, இது நீ செஞ்சினா உனக்கு இதெல்லாம் வரும், பின்விளைவுகள் ஏற்படும், இது செய்யாதன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம விழிப்புணர்வோடு அதை செய்யாம இருந்தோம்னா நிச்சயமா அந்த விதியிலிருந்து நம்ம நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதுக்கு பதிலா அந்த விதி ஆகப்பட்டது நம்மளை தூண்டி விடும். அந்த எண்ணங்கள் மூலியமா நம்மளுடைய செயல்களை தூண்டி விடும். இப்ப தூண்டி விடும் போது நம்ம செய்யும் போது நிச்சயமா அந்த விதிக்குண்டான பின்விளைகளை நம்ம சந்திச்சே தான் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருவேளை தப்பான ஒரு விளைவை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நம்ம செஞ்ச ஏதோ ஒரு பதிவுனால இது நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இறைவனை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமா, நான் இதை செஞ்சுட்டேன், இதை நான் அந்த தப்பை உணர்ந்து அதை நான் சரி செஞ்சுக்கணும்னு விரும்புற பிரபஞ்சமே எனக்கு வாய்ப்பு கொடு, நான் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கறத மனசார நீங்க உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விதி அங்க சரி செய்யப்படுது. இல்லாம அது நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கிற பட்சத்துல தான் உங்களை அதுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் மறுபடியும் அந்த விதி செயல்பட்டு உங்களுக்கு மென்மேலும் அந்த கஷ்டங்களை பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்காங்க நண்பர்களே. அதனால ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருதுன்னாலே புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கோம், அதை அதுக்கு இதை ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு நீங்க சமாதானமா உங்க மனசால நீங்க அதை ஏத்துக்கிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா, இறைவன்கிட்டயோ அல்லது பிரபஞ்சத்துக்கிட்டயோ நீங்க மன்னிப்பு கேட்கும் போது கண்டிப்பா அந்த விதி அங்க முடியப்படுது. அதுக்கு பதிலா நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை குறை சொல்றதுனாலயோ இல்ல ரொம்ப உங்க வாழ்க்கையை நீங்க கஷ்டங்கிறது நினைக்கிறதுனாலயோ நிச்சயமா இது சரியாகாது. தொடர்ந்து திரும்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த சூழ்நிலைகள் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே விதமான சூழ்நிலைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. விதங்கள் தான் வேற வேற மாதிரியே இருக்குமே தவிர, ஆனா உட்கருத்து ஏதோ ஒன்னாதான் இருக்கும். அது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா அது சரியாயிருங்க நண்பர்களே. அதனால இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்பு, கருணை, தயவே வடிவானதுங்க. நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் மாதிரிதான் அந்த பிரபஞ்ச தாய் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு. நன்றி உணர்வு, அன்பு அப்படிங்கிற இந்த மாபெரும் சக்திகளால தான் செயல்படுது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் மூலியமா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் அடையலாம் அப்படிங்கறத பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாங்க. இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு முடியும் போதெல்லாம் நீங்க மனசை அமைதியாக்கிக்கிட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில அமைதியாகிருங்க. இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. மேல போய் வானத்தை பார்த்து கேளுங்க. உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது நேர்மறையான வார்த்தைகளால கேளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுற பொருள் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்ச பேராற்றல் தருவாங்க. இறைவன் அதுக்காக தாங்க நம்மளுக்கு பிரபஞ்சத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவை பார்க்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி அடையலாம் அப்படிங்கறத இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம சொல்றது கேட்கறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பேசுறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா? நன்றி.